நண்பர்களுக்கு வணக்கம். லாங் ட்ராவல் பண்ணும்போது நம்ம போக வேண்டிய ஊருக்கு கரெக்டாக பஸ்ஸு கிடச்சிச்சின்னா பிரச்சனை கிடையாது. பஸ்ஸு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிற பஸ்ஸுகளை ஏறி எந்த ஊருக்கு போகுது அங்கே போய் இறங்கி அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போகிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. என்ஜாய் பண்ணணும்னு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அதே இது கடுப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக சாயல்குடின்ற ஊர்லேருந்து மதுரை போகிறதுக்காக நாங்கள் இந்த கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சாயல்குடி ஊர்லேருந்து அருப்புக்கோட்டை வழியாக மதுரை போகலாம், அதுதான் ஷார்ட்கட் ரூட்டு. பட் ஆனால் அங்கே பஸ் இல்லாதனால நாங்கள் இந்த கோயம்புத்தூர் பஸ் ஏறினோம். பஸ் ஏறி ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் கண்டக்டர் சொன்னார், இந்த பஸ் வந்து பரமக்குடியில் 1 மணி நேரம் நிப்பாடி இருக்கும்பா, 1 மணி நேரம் கழிச்சு தான் பரமக்குடியிலேருந்து வண்டி எடுப்போம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா மதுரைக்கு டிக்கெட் எடுத்துக்கங்க, இல்லைனா பரமக்குடியில் இறங்கி அங்கேருந்து பஸ் நிறையா இருக்குது மாறி போய்க்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பஸ் ஊரை விட்டு தாண்டி 5 கிலோமீட்டர் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் எங்கே இறங்கி நம்ம திரும்ப போகிறதுன்னு சொல்லிட்டு பரமக்குடிக்கு டிக்கெட் எடுத்தோம். சாயல்குடி டு பரமக்குடி 42 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. பஸ் உள்ள ஏறின உடனே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சீட்டு எல்லாமே நாயை விட கேவலமாக கடிச்சு குதறி வச்சிருக்காங்க. எதுக்கு தான் நம்ம பேசஞ்சர்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அடுத்தடுத்த ஸ்டாப்பில் ஏறுற பேசஞ்சர்ஸ்டையும் இதே தான் சொல்லி ஏற்றிக்கிட்டு இருந்தார். நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்